மக்களே, பிக் பாஸ் ஒரு பக்கம் விஜய் சேதுபதிக்கு எதிராக சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஹேஷ்டேக், பயங்கரமான சில விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் விஜேஸை ரொம்ப மோசமாக பேசிக்கொண்டு இருக்கும் சில ஃபுட்டேஜஸ் கூட நம்மளால் பார்க்க முடியுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஆனால் நேற்றும் ஒரு எபிசோடில் விஜேஸ் ஒரு சில விஷயங்கள் பண்ணார். அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்ல போகலாம். ஆக்சுவலி விஜய் சேதுபதிக்கு எதிராக எவிக்ட் விஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. ரிவோக் ரெட் கார்ட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. ஃப்ளிட் வித் விஜிஎஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது. இதை மாதிரி பண்ணுறது யாருன்னா ஒரு குறிப்பிட்ட கும்பல் தான். ஒரு பக்கம் ரெட் கார்டு வாங்கிட்டு போன ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள சார்ந்த நபர்கள் தான் இந்த வேலையை தீவிரமாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பண்ண வேலைக்கான ரெட் கார்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அவங்க பண்ண வயலன்ஸுக்கும், அவங்க பண்ண பிஹேவியருக்கும், என்ன வேணாலும் பண்ணிட்டு வீக்கெண்டில் சமாளிக்கலாம்னு நினச்ச ஆட்டிடியூடுக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஏதோ இவங்களுக்கு பண்ணாத தப்பையும் பண்ணாத அநியாயத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தா மாதிரி வெளியே வேற பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறது. ஓகே, இருக்கிறதுலையே கூட அவங்க கூட ரெட் கார்டு வாங்கின கமருதீனும் தான் இருக்காப்புல. சைலண்டாக அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்காரு போல. வேற எதுவுமே பண்றது. இது வரைக்கும் கமருதீன் தரப்புல இருந்து எந்த ஒரு போஸ்டோ எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியே வராம அவர் அந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ரியலைசேஷன் மோட்ல இருக்காரான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க என்னடான்னா உட்காந்து இன்ஸ்டால போஸ்ட் போடுறது என்னமோ, எல்லாரும் இது பண்றது என்னமோன்ற மாதிரி போட்டிருக்காங்க. கடைசி வரையும் அவங்க பண்ண தப்பை ஓன் பண்றது இல்லை. அடுத்தவங்க மேலே கீப் ஆன் பிளேமிங் அதர்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுடைய தப்பை நம்ம ஒத்துக்கிட்டாதான் நல்லது. அது நம்மளுடைய வாழ்க்கைக்காக இருக்கட்டும், கேமுக்காக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் எடுத்துக்கிட்டோம். தப்புன்னு தெரிஞ்சுட்டு அதை ரியலைஸ் பண்ணுறது தான் மெயின். அதை ரியலைஸ் பண்ணாமல் கீப் ஆன் பிளேமிங் அதர்ஸ் அப்படின்றத அதுவே தப்பு. இப்போ அதை அவங்க ஒரு பக்கம் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களுடைய கூட்டங்கள் இருக்குல்ல, அவங்க விமர்சனங்கள் வைங்க, நான் தப்பே சொல்லலை. விமர்சனங்கள் எனிவேஸ் வெல்கம். ஆனால் அந்த விமர்சனத்தை எப்படி வைக்கணும்னு இருக்கு, எந்த ரீதியில் வைக்கணும்னு இருக்கு. ஆனால் இவங்க பண்றதெல்லாம் விமர்சனமே கிடையாது, அபியூஸ் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி அபியூசிங் பிஹேவியர் தான் அந்த குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட கூட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது. விஜிஎஸை எப்படிலாம் பேசக்கூடாதோ, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேசிக்கலி ஒரு கண்டஸ்டன்ஸை கூட இப்படி பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுறதுலாம் தவறுன்னு சொல்றாள் தான் நான். கண்டஸ்டன்ஸே இப்படி பேசக்கூடாதுன்னும் போது அந்த ஷோவோட ஹோஸ்ட் அவரையும் நீங்கள் அப்படி பேசக்கூடாது. எனக்கும் விஜேஸுக்கும் நிறைய மாற்று கருத்து இருக்குங்க. அவர் ஹோஸ்டிங் பண்ணுறதுலையா இருக்கட்டும், பேசுகிற விதத்துலையா இருக்கட்டும், நிறைய மாற்று கருத்துக்கள் எனக்குமே இருக்கு. ஆனால் அது நம்ம அந்த மாற்று கருத்தை நம்ம விமர்சனம் வைக்க தானே செய்கிறோம். எந்த ரீதியில் வைக்கிறோமோ அதை வைக்க தானே செய்கிறோம். அந்த மாதிரி வச்சுட்டு போகலாமே. அதை விட்டுட்டு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் கேட்க சகிக்கலைங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப கேவலமாக கேடுகட்டத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு பாதிக்கும்யா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்ன்றது அவங்க புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து பேமெண்ட் இதெல்லாம் ப்ராசஸ் போக வேண்டியது இருக்கு. அது வரையும் அந்த கண்டஸ்டன்ஸும் சைலண்டா இருக்கணும். இவங்க இந்த தரப்பு கண்டஸ்டன்ஸுக்கு சார்பா இருக்க அவங்கள ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்களும் கம்முன்னு இருக்கணும். இப்போ இவங்க பண்றேன்ற பேர் நியாயம் வாங்க போறோம், இது வாங்க போறோன்ற பேர்ல இவங்க டீக்ரேட் பண்றாங்க, டேமேஜ் பண்றாங்க. அதுக்கு பாதிப்படைய போறது அந்த பர்டிகுலர் நபர். அந்த ரெட் கார்டு வாங்கின ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் தான் அதுக்கு பாதிப்படைய போறாங்க. இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்னாலையும் அவங்களுக்கு தான் பாதிப்பை தாண்டி இவங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லாத மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க. அதுவும் அது எவ்வளவு அந்த வார்த்தைகள்லாம் கேட்க முடியலங்க. அந்த கொஞ்சம் அந்த ஃபுட்டேஜை பாக்குறேன் நான், அது காதுல வாங்க முடியாத வார்த்தைகள் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தைகள். ஐயோ பச்சை பச்சையா கேட்பாங்களே, பச்சை பச்சையா இருக்கு அந்த வார்த்தைகள்லாம். அவ்வளோ இப்படி இருக்கு. அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னே எனக்கு புரியல. நீங்க நியாயமான ரீதியில விமர்சனம் வைங்களே, யார் வேணான்றான். அதுக்குன்னு இப்படி பேசிட்டு வைக்கிறதுல அது விமர்சனம் தெரியல. அது அபியூசிங் மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட யாராவது நீங்க அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லிருங்க. இது ஒண்ணு. இப்போ இந்த ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில இவங்க யாரை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இது ஆப்போசிட்ல பயங்கர பெனிஃபிட்டா போகுதுன்றது மட்டும் எனக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. இது ஒரு விஷயம். அடுத்து விஜேஎஸ் நேற்று எபிசோட்ல ஒன்று பண்ணாரு. ஓட்டின் அடிப்படையில் தான் மக்கள் நாங்கள் எவிக் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோன்றதில்ல. எனக்கு தயவு செய்து வீக்கெண்ட் எபிசோடு, ஃபினாலே வீக்கெண்ட் எபிசோடில் ஓட்டிங்கோட ப்ராசஸை காமிச்சிருங்க. இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க பர்சன்டேஜை ஷோகேஸ் பண்ணுறங்க. எப்படி மலையாள பிக் பாஸில் ஃபினாலே அன்னைக்கு இந்த ஓட்டு பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தர் வாரம் எவிக்ட் ஆனவங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் போட்டாங்களோ அந்த பர்சன்டேஜை போட்டு காமிச்சிங்கன்னா தட் வாஸ் குட். அப்போ நாங்கள் நம்புகிறோம் ஓட்டின் அடிப்படையில் தான் நடந்துச்சு, ஓட்டுப்படி தான் நடந்துச்சு அப்படின்றத நாங்களும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறோம். தயவு செய்து அதை பண்ணிடுங்க சார். மொதல் ரெக்வஸ்ட்டு.
2வது ரெக்வஸ்ட் என்னன்னா, நேற்று எபிசோடில் நான் இது வரைக்கும் ஃபேவரிசம் பண்ணதே இல்லை, நியாயம் படி எல்லாத்தையும் ஈக்குவலாக கேட்டு அதுவே தப்பு. நீங்கள் பல இடத்துல ஃபேவரிசம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நிறைய உதாரணங்கள் என்னாலே எடுத்து வைக்க முடியும். ஸோ அதனால் ஃபேவரிசம் பண்ணல, இந்த ஷோக்கே இந்த துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க. அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. நீங்கள் ஃபேவரிசம் பண்ணியிருக்கீங்க, எங்கே கேட்கணுமோ அந்த விஷயங்கள்லாம் கேட்காம கடந்து போயிருக்கீங்க. அப்படி இல்லை, அது ரொம்ப தப்பாக இருந்திருக்கு. அதனால் ஒத்துக்கவும் முடியாது. நீங்கள் ஃபேவரிசமும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒயிட் ஸ்லேட் எடுத்து நான் வந்து ஒயிட் வாஷ் அடிச்சுக்கிறேன்ற பேரில் நீங்கள் உங்களை ஒயிட் வாஷ் அடிக்க ட்ரை பண்ணாதீங்க விஜய் சேதுபதி சார் அப்படின்றத சொல்லிக்கிறேன். உங்கள் மேலே கருத்துக்கள் இருக்குது, அதை இந்த மாதிரி வச்சா பரவாயில்ல. அதுக்குன்னு பேசுகிற பேச்செல்லாம் இருக்குதே மக்களே, ரொம்ப ஒஸ்ட் டு த கோரா இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டே வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.